தற்போதைய அண்மை செய்தி. கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் பகுதியில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் பணியாற்றும் பெண்ணிடம் நகை பறிக்க முயற்சி மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் சிசிடிவி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நகை பறிப்பில் ஈடுபட முயன்ற இளைஞர் தற்போது தலைமறைவாகி இருக்கிறார். அவரை போலீசார் தேடி வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மெடிக்கல் ஷாப்பில் பணிபுரியும் பெண்ணிடம் நகை பறிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தான் தோன்றி மலை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் காந்தி கிராமத்தில் மெடிக்கல் ஷாப்பில் உள்ள ஒரு பெண்ணிடம் நகை பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தற்போது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமம் பகுதியில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மெடிக்கல் ஷாப்பில் பெண் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு 10 மணி அளவில் மருந்து வாங்குவது போல் ஒரு இளைஞர் வந்துள்ளார். அப்போது பெண் மருந்து எடுத்துவிட்டு திரும்பி வந்த பொழுது அந்த இளைஞர் கழுத்தில் இருந்த நகையை பறிக்க முயன்ற போது அந்த பெண் கீழே விழுந்துள்ளார். இதனால் அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தற்போது அந்த பெண் நகையை பறிக்க முயன்ற சம்பவம் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. இது குறித்து தாந்தமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் நகையை பறிக்க முயன்ற இளைஞரை வலை வீசி தேடி வருகின்றனர். பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் பெண்ணிடம் நகை பறிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சிக்கந்தர், தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.